ஹலோ வியூவர்ஸ், இப்போ ஆக்சுவலாக நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பாண்டிச்சேரி, அதாவது புதுச்சேரி அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். எங்கள் கிளைண்ட் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, மிஸ்டர் செல்வம் சார் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணார். சார் நீங்கள் வாங்க, உங்களோட வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன், அதனால் வந்து நீங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து டைம் கொடுத்தேன். அந்த 2 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் ஒரு 8 o'clock நாங்கள் வந்து செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். 8 o'clockலேருந்து அரௌண்ட் ஒரு 9 o'clockலேருந்து 10 o'clock வரைக்குமே வந்து அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தேன். ஸோ அந்த ட்ரைனிங்கில் அவர் ரொம்ப சூப்பராகவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தனியாக நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ இந்த விஷயத்த வந்து நான் உங்களோட எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகும். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன டீப்பாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸ்லோப் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸியாக வராத, ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி கற்றுக்கிற விஷயம் தான் ஸ்லோப்பு. நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோப்புக்குன்னு தனியாக ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணுவோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாரில் சில ஸ்லோப்லாம் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரேம்ப் ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ அதிலெல்லாம் நான் கூப்பிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 10 to 20 டைம்ஸ் வந்து அவரையே தனியாக பண்ண வைப்பேன். ஸோ ஸ்லோப்பில் எப்படி கிளச்சு கண்ட்ரோல் வித் பிரேக்கை வந்து யூஸ் பண்ணி கிளச்சோட கண்ட்ரோல்லே எப்படி வந்து நம்ம சேஃபாக வண்டியை நிறுத்துறது அப்படிங்கிறத அவருக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதை வச்சு அவர் ஈஸியாக வந்து பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவார். ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே இந்த ஸ்லோப் கண்ட்ரோல் அந்த மாதிரி தான் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ஸ்லோப் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு ஸ்ட்ரீட் ரோட்டில் வந்து நம்ம வீடு இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீட் ரோட்லேருந்து நீங்கள் திரும்பும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோப் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்லோப்பில் வண்டி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியும் போகக்கூடாது, அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியும் வந்து டவுனில் இறங்கக்கூடாது. ஸோ ஒரு டீப் ஸ்லோப்பாக இருந்தாலும் வண்டியை வந்து நம்ம கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அதுவும் வந்து அந்த ஒரு 5 minutes வந்து நம்ம கிளச்சோட கண்ட்ரோல்லே வந்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன் வந்து கிளச்சோட கண்ட்ரோல்லே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக்கு கிளச்சு, ஸோ அதை தவிர இந்த கிளச் அழுத்திட்டே இருப்பாங்க, பிரேக்கையும் பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் கியரில் வண்டி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளச்சை வேகமாக விட்டுருவாங்க. வேகமாக விடும்போது என்ன ஆகும், வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்லி கிளச்சை மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து பைட்டிங் பாயிண்டில் வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளச்சை ஃபுல்லாக அழுத்திட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் கிளச்சை வந்து பைட்டிங் பாயிண்ட் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் பைட்டிங் பாயிண்ட்டில் வண்டியை அப்படியே ஸ்டே பண்ண வச்சுட்டு பிரேக்லேருந்து நம்ம கால் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி பிரேக்லேருந்து கால் எடுத்தோம் அப்படின்னா வண்டி வந்து கரெக்டாக வந்து கண்ட்ரோலாக இந்த 5 minutes வந்து வண்டி வந்து முன்னாடியும் போகாது, பின்னாடியும் வராது. ஸோ கரெக்டாக சேஃபாக அப்படியே நிற்கும் வண்டி. ஸோ இப்போ நீங்கள் நிற்க வைக்கிறதுக்கு சொல்லிட்டீங்க. ஸோ எப்படி எடுக்கிறது அப்படின்ற திங்கிங் உங்களுக்கு இருக்கும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அந்த கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட்லேருந்து நீங்கள் வண்டியை கண்ட்ரோல் பண்ணி தான் எடுக்கணும். அதாவது ஆக்சிலேட்டரை வந்து ரொம்ப மைல்டாக கொடுத்துக்கலாம். சில இடத்துல நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணுங்கிற அவசியமும் இருக்காது. அதாவது ரொம்ப சின்ன ஸ்லோப்பாக இருந்ததுன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவை இருக்காது. அதுவே வந்து கொஞ்சம் பெரிய ஸ்லோப்பாக இருந்ததுன்னா பைட்டிங் பாயிண்ட் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் மேனேஜ் பண்ணி எடுக்க முடியும். நம்ம சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்லோப்பு தான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அதே தான் வந்து அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ சார் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக வந்து அந்த ஸ்லோப்பில், அதுவும் வந்து அவரோட வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 kilometers தள்ளி ஒரு ஸ்லோப்பை பர்டிகுலராக கண்டுபிடிச்சி அந்த ஸ்லோப்பில் தான் வந்து அவருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ அந்த ட்ரைனிங் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த அளவுக்கு ஈஸியாக அவர் வந்து வித் கிளச்சோட கண்ட்ரோல்லையே நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வெளியில் இருந்துட்டு அவருக்கு வந்து ஜஸ்ட்டு வாங்க, ஸ்டாப் பண்ணுங்கள், வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒவ்வொரு டைமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 to 4 சான்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லுவேன், அவர் வருவார். மறுபடியும் ஸ்டாப்புன்னு சொல்லுவேன், அவர் நிற்பார். ஸோ மறுபடியும் வாங்கன்னு சொல்லுவேன், அவர் வருவார் வித் கிளச்சோட கண்ட்ரோல்லே. இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் வந்து பர்டிகுலராக நம்மளோட கிளைண்ட்டுக்கு, ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே தனித்தனியாக யூனிக்காக வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து அவங்களால என்ஜாய் பண்ணி ஈஸியாக வந்து ஓட்ட முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஓட்டுறாங்க அப்படின்னு. இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அவர் எந்த அளவுக்கு சூப்பராக ஓட்டுறாரோ அதே மாதிரி நீங்களும் சூப்பராக ஓட்டணும், என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வந்து ஜாயின் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.
பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த ஸ்லோப்பை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்லோப்பில் அவர் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு, பைட்டிங் பாயிண்டில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ கிளச்சோட கண்ட்ரோல் அப்படியே நிற்கிறாரு. ஸ்லோவாக இப்போ கண்ட்ரோல் பண்ணி வராரு உங்களுக்கு. எஸ், வண்டியை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டுருக்காரு இப்போ ஸ்லோப்பில் உங்களுக்கு. எஸ், ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டுருக்காரு உங்களுக்கு. எஸ், அப்படியே இப்போ நிற்கணும். எஸ், ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி அப்படியே நிறுத்தியிருக்காரு. ஸ்லோவாக மூவ் பண்ணி வரணும். ஸோ இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணி அழகாக வந்து பின்னாடி போயிட்டுருக்காரு. இப்போ ரிவேஸ் போயிட்டு மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஸோ ஸ்லோப்பில் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சாருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டீப் ஸ்லோப் இது. இந்த ஸ்லோப்பில் எப்படி வந்து கரெக்டாக வந்து கிளச்சோட கண்ட்ரோலில் வண்டி அழகாக எப்படி நிறுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எஸ், அந்த ஒரு ஃப்ளோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எஸ், ஈஸியான ஒரு கண்ட்ரோலில் எப்படி வந்து கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு. இப்போ இந்த ஸ்லோப்பில் அவர் ஃப்ரண்ட்டில் வர போகிறாரு. ஸ்லோவாக நான் நிற்க சொல்கிறேன், நிற்கிறாரு. கரெக்டாக கிளச்சோட கண்ட்ரோல் முக்கியம். ஸோ இப்போ நான் வர சொல்லிகிட்ருக்கேன், வந்துட்டுருக்காரு. கிளச்சோட கண்ட்ரோல் அழகாக பைட்டிங் பாயிண்ட்டு ஸ்லோவாக மேனேஜ் பண்ணி வரணும். உங்களுக்கு இந்த இடத்துல மேனேஜ் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நிற்கிறாரு. எஸ், இது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்லோப்பு உங்களுக்கு. இந்த ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நிற்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாருக்கு வந்து ஸ்லோப்பில் எப்படி கிளச்சோட கண்ட்ரோலில் நிற்க வைக்கிறது அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை வந்து பக்காவாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு டீப் ஸ்லோப்பில் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்துட்ருக்கோம். ஸோ கிளியரான ஒரு மூமெண்ட்டு. ஸோ அப்படியே வந்து கிளச்சோட கண்ட்ரோலில் அழகாக வந்து மேனேஜ் பண்ணி எப்படி நிறுத்துறதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்லோப்பான ஒரு லொக்கேஷன். இந்த ஸ்லோப்பான லொக்கேஷனில் அவருக்கு கிளச்சோட கண்ட்ரோலில் எப்படி வண்டி அழகாக நிறுத்துறது, எப்படி வந்து சூப்பராக வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கீங்க. எஸ், மிகப்பெரிய ஒரு ஸ்லோப்பு. இந்த ஸ்லோப்பில் தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பில் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி வராரு அப்படின்னு. எஸ், எக்ஸலண்ட்டாக வந்து இந்த ஸ்லோப் கண்ட்ரோலில் அழகாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு. சாருக்கு வந்து சூப்பராக வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஈஸியாக வந்து ஒரு ஆளை கரெக்டாக மேனேஜ் பண்ணி இந்த ஸ்லோப்பில் வந்து கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடிஞ்சுது. எஸ் சார், எப்படி சார் இருந்தது ஸ்லோப் கண்ட்ரோல்? நல்லா இருந்துச்சு சார், கரெக்டாக இருந்துச்சு சார். எப்படி உங்களுக்கு இப்போ ஈஸியாக வந்துருச்சுங்களா? ஈஸியாக வருது சார், கிளச் கண்ட்ரோல் கரெக்டாக வருது சார். கரெக்டாக வருது இல்லையா? பைட்டிங் பாயிண்ட் ஈஸியாக வந்துருச்சு இல்லையா? இனிமேல் ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, ஈஸியாக வந்து பண்ணிவிடுவீங்க. கரெக்டுங்களா? சூப்பர் சார், அதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்படி சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்? நல்லா நல்லா புரியுற மாரி இருந்துச்சு சார், சொல்லி கொடுத்தது புரியுற மாரி இருக்குது. சூப்பர் சார், பக்கா கண்ட்ரோலு. ஸ்லோப்பில் வந்து செம்ம சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் பண்ண போகிறோம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.